தமிழ் சினிமாவுடைய இளம் நடிகர் 40 வயசுல அவருக்கு ஏற்பட்டிருக்க புற்றுநோய் பாதிப்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திருக்கு அவருடைய வாழ்க்கையில. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இளம் நடிகர்கள் ஒருத்தர் நடிகர் விஷால் அவர்கள். விஷால் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்து வருது அவருடைய அந்த படத்துல வரக்கூடிய எமோஷனல் டைலாக் தான். ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு 6 அடி உயரம் இருப்பாரு. அவருடைய கட்டுக்கோப்பான அந்த உடல் வாகோட அவரு அதிரடியா பேசக்கூடிய சில டைலாக் தான் நமக்கு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்படி தமிழ் சினிமாவுல செல்லமைங்கிற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான விஷால் அதன் பிறகு நடித்த எல்லா படங்களுமே கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த படங்கள் தான். அதன் மூலியமா ஒரு மாஸ் ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா விஷால் தமிழ் சினிமாவில் தென்பட்டாரு. தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றி திரைப்படங்கள் தான். தமிழ் சினிமாவுல அறிமுகமான கொஞ்ச நாள்லயே விஷால் தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாரு. அப்படி மாசா பயங்கர ஒரு வெற்றி பாதையில போயிட்டு இருந்த விஷால் திடீர்னு ஒரு சரிவு நோக்கி போனாரு. நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு அதில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தை எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு சொல்லி அவர் பண்ண சில விஷயங்கள், அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட காதல் தோல்வி, படம் தோல்வி, நிறைய நஷ்டம்னு ஒரு கட்டத்துல விஷால் எப்படி உச்சத்துக்கு போயிட்டு இருந்தாரோ அப்படியே புத்துன்னு கீழே விழுந்த மாதிரி சரியான ஒரு பள்ளத்துல சிக்கினாரு. அதனால அவருக்கு மன உளைச்சல். ஏன்னா காதலிச்ச பொண்ணு கைவிட்டுடுச்சு, எடுத்த படம் சரியா ஓடல, தயாரிச்ச படமும் ஓடல, நிறைய கடன், நிறைய தோல்வி, நிறைய நஷ்டம்னு இதுல இருந்து மீண்டு வர தெரியாம மன உளைச்சலுக்கு உள்ளான நடிகர் விஷால் அதிக அளவுக்கு மது பழக்கம், புகை பழக்கம்னு போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் அவரு தமிழ் சினிமால எந்த படமும் நடிக்கல. அப்படியே ஒட்டுமொத்தமா விஷால் உடைஞ்சு போயிட்டாரு. அப்படி அந்த நேரத்துல மது பழக்கத்துக்கும் புகை பழக்கத்துக்கும் அடிமையான விஷால ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட குடும்பத்தினர்கள் பழைய மாதிரி மீட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தா மீண்டும் தமிழ் சினிமால சின்ன சின்னதா அப்பப்போ ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அது மூலியமா கடனை கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் நடிகை சாய் தன்சிகாவுடைய நட்பு ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய நட்புக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது காதலாகவும் மாறுனுச்சு. அவங்களுடைய வழிகாட்டுதல்ல விஷால் இப்போ கொஞ்சம் உடல்நலம் தேறி வந்துட்டாரு. இடையில கூட மதக்கஜ ராஜாவுடைய படம் வெளியீட்டு விழாவுக்கு கலந்திருப்பார் விஷால். பார்த்தோம்னா கை கால்லாம் நடுங்கிக்கிட்டு நிற்கவே முடியாம ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தென்பட்டிருப்பாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவரு இடையில அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்ல அதிகமா புகைப்பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையான நேரத்துல அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதற்காக அவரு பல இடங்கள்ல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்புல இருக்கக்கூடிய உடல் பாகங்களை பாதிப்படைய வச்சிருந்திருக்கு. இது விஷாலுக்கு தெரியவே இல்லை. நேற்று தினம் திடீர்னு ரொம்ப உடல்நலம் சரியில்லாம போகி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து போச்சு அப்படின்னும், அதன் காரணமா இவரை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் சொல்லி மருத்துவர்களே கைவிரிச்சிட்டாங்களாம். இந்த மிக மோசமான துக்க செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.